சரி, நம்ம எல்லாம் காதில் வந்தோமா, இந்த காதில் வந்து இந்த காதில் விட்டுடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதோ பாரு, இதுதான் பொருட்கள். இதைதான் நம்ம செய்ய போறோம். செகண்ட்ல எப்படி இதை மாத்தினேன்னா, ஐயோ இந்த பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நல்லா மாசம் எடுக்கலாம்னு பார்த்தா எல்லாத்தையும் அம்மா ஏதோ இதை மறந்த மாதிரியே இருக்கு. எப்ப கேமராமேன் இந்த மைக்கை போடுப்பா. மைக்கை போடணும் அப்படியே போட்டுருவியா? சொல்லிக்கு போடு. அதை அப்படி தெளிவா சொல்றணும். ஐயா சிக்ஸுக்கா பண்ணிட்டு அம்மா இது எப்படி இருக்குது? அப்படியே போடு. வீடியோ எடுத்தாச்சு, அப்புறம் என்ன பண்றது? இந்த எப்படி வேற போட்டுக்கணும்னு தெரியல. ஏதோ போட்டோம். இருக்காது, கிட்டக்கவா, ரொம்ப கிட்டக்க வேணாம். சரி பாருங்க, இன்னைக்கு வந்து முதல்ல இதை நீட்டாக தான் வச்சுருந்தேன். இது தனி, இது தனி, இந்த கருப்பு தனி, இந்த பீட்ஸ் தனியாக வச்சுருந்தேன். அப்புறம் வந்து இந்த பீட்ஸ் தனியாக வச்சுருந்தேன். இந்த பீட்ஸ் தனியாக வச்சுருந்தேன். இது அப்புறம் வந்து இந்த குட்டி இது தனியாக வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வீடியோ எடுக்கிற நேரத்தில் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா? எப்படி இருந்தாலும் கலைக்கு தான் போகிறோம். சரி, வீடியோ பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கள். இது எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் தான் செஞ்சேன். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்சில்ஸு. எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் இந்த கிராஃப்ட் செய்யறதுக்காக தின்னேன். ஃப்ளவர் மாதிரியே இருக்குது பாருங்களேன். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். இதான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற பிரேஸ்லெட்டோட டாலர் பாருங்க. இது ரெண்டும் தான். ஜிக் பாருங்க. இது வந்து சும்மா அழகுக்கு வச்சுருக்கேன். இதான் நம்ம பிரேஸ்லெட் செட்டு. இது எதுக்கு இருக்குன்னு தெரில, எதுக்கு 2 சிசர் வச்சுருக்கேன்னு தெரில. ரெண்டு ஸ்டார்டிங் இருக்கு. சரி, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிப்போம். ஐயோ, இதை யூஸ் பண்ண முடியாத பாருங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எலாஸ்டிக் இனிமேல் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். வந்து எலாஸ்டிக் வந்து போகுது, அதனால நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கடிக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து இது ஒன்று முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு கடிக்கிறது பிடிக்கல, சில நேரத்தில் கொமட்டிடுது. அப்படியே போயிடாத பாடி. இல்லை, இந்த என்னை பார்த்தா எல்லா மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கயிறுக்கு கூட என்னை பார்த்தா மென்டல் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். செக்கு இதை போட்டுடலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இதோ எடுத்தாச்சு, அவ்வளோதான். ஐயோ உன்னை சிரிக்க சொன்னேன். அப்போ இது தப்பு பண்ணிட்டேன், நான் கரெக்டாக பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஸ்டாப் பண்ணி
என்னாச்சு மேடம்? ஓஹோ பார்க்கல. சரி இப்போ வந்து நம்ம இந்த கருப்பு பீடா மாட்டிக்கலாம் ஒன்று. அடுத்தது இந்த அழகாக இருக்குல்ல இந்த வெளிச்சத்தில் தலை. ஓகே போட்டு சரி காய்ஸ், நம்ம வந்து ஒரு 2 பீடை கோத்துட்டு பாருங்க. ஓகே பாருங்க, இதே மாதிரியே ஃபுல்லாக கோத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன பம்பர் விளையாடுறீங்களோ? கீழே விழுந்தா தெரியும். ஐயோ சரி இப்போ டாலரை மாற்றிப்போம். சரி இதை கோத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன கண்டினியூவாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதான். என்ன ஆச்சு? ஒன்று ஆச்சு. பிரேஸ்லெட் பிஞ்சு போச்சு மக்களே, கஷ்டப்பட்டு செஞ்சது. சரி விடு, அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். சாரி பண்ணு நிறுத்து. ரொம்ப எரிச்சல் கிளப்பிட்டு